தன்னுடைய மூலபல சைன்யம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதை ராவணனால் நம்பவே முடியல. அவன் நேரடியாக போர்க்களத்துக்கு வரும். அவன் கண்முன்னே இதுகாரும் வானரர்களால் பார்த்து அதிசயிக்கப்பட்ட அந்த போர்க்கள காட்சி ராவணனால் பார்த்து ராவணன் தடுமாறத் தொடங்குகிறான். ஏனென்றால் அவனுடைய இந்த பெரியதோர் படை மூலபல சைன்யம் என்பது இதுகாரும் எந்த போர்க்களத்திலும் தோற்றதே இல்லை. அது வானவர்களோடு நடந்த போராயினும் சரி, தானவர்களோடு நடந்த போராயினும் சரி, எங்குமே தோல்வி கண்டிராத பெரும் படை. அது ராமன் என்கின்ற ஒரு தனி மனிதனால் மிக எளிதாக அழிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தியை கேட்டு அந்த களக்காட்சியை காண வருகிறார். இப்போ தன்னை சார்ந்த தான் பெரிதும் நம்பி இருந்த ஒரு பெரும் படை இங்கு அழிக்கப்பட்டிருப்பதை பார்த்த உடனே அவன் மனோநிலை எப்படி இருக்கும் பாரு. எப்படியா போர்க்களத்தை பார்த்து அந்த போர்க்களத்துல வெற்றியை தனக்கு ஈட்டி தந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையோட அந்த வீரர்களுக்கு விருந்து அளிக்க ராவணன் அங்கு வரான். ஆனா நிலைமை மாறி இருக்கு. எப்படி? பொருந்து பொன் பெரும் கோயிலுள் போர்த்தொழில் வருந்தினர்க்கு தம் அன்பின் வந்தவர்க்கு அருந்துதற்கு அமைவு ஆயின ஆக்குவான் விருந்து அமைக்க மிகுகின்ற வேட்கைய. பொருது பொன் பெரும் கோயிலில் ராவணன் தான் வாழுகின்ற பொன்னால் கட்டப்பட்ட பெரிய அரண்மனையில போர்த்தொழில் வருந்தினார்க்கு போரினுடைய செயலால் தன் பொருட்டு போர் புரிந்து வருந்தியவர்களுக்கு, இவனுக்காக போர் புரிந்து வருத்தம் அடைந்த வீரர்களுக்கு, தம் அன்பின் வந்தவர்க்கு, அவ்வீரர் தம்மேல் வைத்த அன்பினால் வந்த அனைவருக்கும் அருந்துதற்கு அமைவு ஆயின, உண்பதற்கு பொருத்தமானவற்றை ஆக்குவான் விருந்து அமைத்திட்டு விருந்து செய்ய மிகுகின்ற வேட்கையான் மிகுந்த விருப்பம் உடையவனாய் காத்திருந்தான். வீரர்கள்லாம் வருவார்கள் வெற்றியோட. தன் மீது கொண்ட அன்பினால் தங்கள் சாதனையை என்னிடம் சொல்ல வருவார்கள். அப்படி எனக்காக போர் செய்தவர்களுக்கு ரொம்ப களைத்திருப்பார்கள், அவருக்கு உண்டான உணவெல்லாம் கொடுக்கணும் என்று காத்து கொண்டிருந்தார் ராவணன். வான நாட்டை வருக என வல்விரைந்து ஏனை நாட்டவரோடும் வந்து எய்தினார் மான நாட்டு அந்த போகம் அமைந்திலர் மற்றும் ஊனம் நாட்டின் இழத்தீர் உயிர் என்றார். வான நாட்டை விண்ணவரை வருக என வாருங்கள் என்று ஆணையிட்டவுடன் வல்விரைந்து ஏனை நாட்டவரோடும் மிக விரைந்து மற்றைய தானவர் நாட்டோடும் வந்து எய்தினார், வந்து சேர்ந்தனர். மான நாட்டு அந்த போகம் அமைத்தீர், உயர்ந்த விண்ணவர் நாட்டு அரிய உணவை படைப்பீராக, மற்றும் ஊனம் நாட்டின் மாறாக குறைகள் செய்தால் உயிர் இழப்பீர் என்றான். உயிரை இழப்பீர். ஏனைய தானவ நாட்டு வீரர்களையும் பானவர்களையும் அழைத்து இந்த மூலபல சைன்யத்திற்கு உணவு கொடுங்கள். அவர்களுக்கு நிறைவாக உணவு கொடுக்காமல் ஏதாவது குறை நேர்ந்தால் உங்களை கொன்று விடுவேன் மிரட்டேன். நரவும் ஊனும் நவையற நல்லன பிறவும் ஆடையும் சாந்தமும் பெய்மலர் திறமும் நாண புனலோடு செக்கையும் புறமும் உள்ளும் நிறைய புகுந்தவாள். சொன்னவன் எல்லா பொருளையும் கொண்டு வந்தார்கள். யாரு? வானவர்களும் தானவர்களும். நவையற நல்லன நரவும் ஊனும், குற்றமில்லாத நல்லனவாகிய கள்ளு மாமிஷம், நவைன்னா கள்ளு. பிறவும் ஆடையும் சாந்தமும், பிற உணவுப் பொருள்களும் ஆடைகளும் பூசும் சந்தனமும், பெய்மலர் திறமும் அணிதற்குரிய மலர் மாலைகள், நாண புனலோடு கத்தூரி போன்ற மணப்பொருள்கள் கலந்த நீரோடு சேக்கையும் படுத்தற்குரிய படுக்கையும் ஆகியவைகளையும் புறமும் உள்ளும் அரண்மனைக்கு உள்ளேயும் வெளியேயும் நிறைய புகுந்தன, நிறைய கொண்டு வந்து சேர்த்தார்.
நம்பிக்கை ராமனை வென்று வானவர்களை எல்லாம் மன்னிக்கணும், வானரர்களை எல்லாம் கொன்று இந்த மூலபல சைன்யம் வெற்றியோடு வரப்போகிறது, அவர்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு வரவேற்பு கொடுக்கணும்னு ராவணன் நினைச்சான். நான் நடந்தது வேற. நாணம் நெய் நன்கு உரைத்து நரும் புனல் ஆன கோது அற ஆட்டி அமுதொடும் பானம் ஊட்டி சயனம் பரப்புவான் வான நாடியர் யாவரும் வந்தன. நாணம் நெய் நன்கு உரைத்து, நாணம்னா புழுகு, நெய்னா தெரியும், இந்த புழுகும் நெய்யுமாக கலந்து நன்கு தேய்த்து நரும் புனல் ஆன கோது அற ஆட்டி, நறுமண நீரால் இந்த வீரர்களை அழுக்கு போக குளிப்பாட்டி அமுதோடு பானம் ஊட்டி அமுதமாகிய சோரோடு பருகும் நீரையும் அழித்து சயனம் பரப்புவான் படுக்கையை பரப்புவதற்காக வான நாடியர் யாவரும் வந்தனர். வானுலகத்தில் இருக்கக்கூடிய ரம்பை போன்றவர்களெல்லாம் கீழே வந்தார்கள். இதெல்லாம் ராவணனது எதிர்பார்ப்பு. தனக்காக போர் செய்து இந்த மூலபல சைன்யம் வெற்றியோடு இலங்கைக்குள்ள வரும், அவர்களுக்கு நாம இவைகளை எல்லாம் தந்து அவர்களை மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ளணும்னு இவன் நினைக்கிறான். ஆனா வரப்போவதோ ஒரு மோசமான செய்தி. பாடுவார்கள் பயில் நடம் பாவகத்து ஆடுவார்கள் அமளியில் இன்புற கூடுவார்கள் முதலும் குறைவும் அற தேடினான் என பண்ணையின் சேர்ந்ததன். பாடுவார்கள் இனிய இசை பாடக்கூடியவர்கள், பயில் நடம் பாவகத்து ஆடுவார்கள் பயின்ற நாட்டியத்தை பாவனையோடு ஆடக்கூடிய விரலியர்கள், அமளியில் இன்புற கூடுவார்கள் படுக்கையில் இன்பம் பொருந்த அந்த வீரர்களுக்கு இன்பத்தை தரத்தக்க பெண்கள், முதலும் குறைவும் அற முதற்பொருள் முதல் எவையும் குறைவின்றி தேடினான் என தேடிக் கொண்டவன் போன்று பண்ணையில் சேர்ந்தது மகளிர் கூட்டத்தால் சேர்ந்ததாம். அப்படிப்பட்ட அழகான பெண்கள் கூட்டம் அங்கு வந்து நின்றது. அரைசர் ஆதி அடியவர் அந்தமா வரைசை மேனி ராக்கதர் வந்துள்ளார் விரைவின் இந்திர போகம் விழைதர கரையிலாத பெருவளம் கண்ணினர். அரைசராதி அரசர் முதல் அடியவர் அந்தமா அடியவர்கள் ஈராக வரைசை மேனி ராக்கதர் வந்துள்ளார் மலை போன்ற வலிய உடம்புள்ள அரக்க வீரர்கள் வந்துள்ளனர் விரைவின் இந்திர போகம் விழைதர விரைவாக இந்திர போகத்தை விரும்பிட கரையிலாத பெருவளம் கண்ணினார் அளவிலாத இன்பத்தை பெருவளத்தை துய்த்தனர். இன்னத்தன்மை அமைந்த ராக்கதர் மன்னன் மாடு வந்து எய்தி வணங்கினார் அன்ன சேனை களப்பட்ட ஆரியலாம் துண்ணு தூதர் செவியிடை சொல்லுவர். எப்படி ராவணன் என்னை எதிர்பார்த்து இப்படிப்பட்ட ஆரவாரமான வரவேற்பை வைத்தான். இதையெல்லாம் வந்த அரக்கர்கள் துய்த்து சோகமான செய்தியை சொன்னார். இன்ன தன்மை அமைந்த ராக்கதர் மன்னர் மாடு வந்து, இத்தகைய போகத்தை துய்க்கும் ராக்கதர்களின் அரசனாம் ராவணனிடத்து வந்து எய்தி வணங்கினர் அடைந்து அவன் திருவடியிலே விழுந்து வணங்கி அன்ன சேனை அத்தன்மையான மூலப்படை முழுதும் களப்பட்ட ஆரியலாம் போர்க்களத்தில் இறந்து பட்டதையெல்லாம் துண்ணு தூதர் ராவணனை அடைந்த தூதுவர் செவியிடை சொல்லுவர். காது கிட்ட போய் சொன்னான், ரொம்ப பெரிய ஏற்பாட்டெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க, இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தன் வரப்போவதில்லை, மூலப்படை சைன்யத்தை முற்றிலுமாக ராமன் ஒருவனே அழிச்சுட்டான்னு தூதர்கள் வந்து சொன்னார். நடுங்குகின்ற உடலினர் நாவுலர்ந்து ஒடுங்குகின்ற உயிரினர் மன்னிக்கணும் உயிர்ப்பினர் உள் அழிந்து இடுங்குகின்ற விழியினர் எங்கினார் பிடுங்குகின்ற உரையினர் பேசுவர். ராவணங்கிட்ட அதை வெளிப்படையாகவும் சொல்ல முடியல. இப்ப நடந்த தேர்தல் முடிவு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நடுங்குகின்ற உடலினர் நடுங்கும் உடல் உடையவராய் நா உலர்ந்து நாக்குகளெல்லாம் வற்றி போய் ஒடுங்குகின்ற உயிர்ப்பினர் சோறுகின்ற மூச்சு பெருமூச்சோடு பயத்துல உள்ள அழிந்து மனமானது அழிந்து சிதைந்து இடுங்குகின்ற விழியினர் கண்களை சுருக்கி கொண்டு ஏங்கினார் ஏங்கி நின்றவராய் பிடுங்குகின்ற மொழியினர் பேசுவார் சொல் தடுமாறி சொற்களை அங்கு பேச முன் வந்தார்.
வந்தவர்கள் யாருக்கியா இவ்வளவு பெரிய விருந்து வச்சிருக்க, யார் உண்ணுவார்? மூலபல சைன்யத்துல ஒருத்தன் கூட மிஞ்சல. எவன் ஒருவனும் உனக்கு வெற்றி செய்தியை கொண்டு வரப்போவதில்லை. அனைவரும் அந்த போர்க்களத்துல மாண்டு போனார்கள். அவர்கள் வெற்றியை ஈட்டி வருவார்கள் என்ற நம்பிக்கையில இவ்வளவு பெரிய விருந்தை தயார் செய்து வைத்திருக்கிறாயே மன்னா, இதை யார் உண்ணப் போகிறார்கள்? இன்று யார் விருந்து இங்கு உண்பார்? இகல் முகத்து இமையோர் தந்த வென்றியாய் ஏவச் சென்ற 1000 வெள்ள சேனை நின்றுளார் புறத்தது ஆக ராமன் கை நிமிர்ந்த சாபம் ஒன்றினால் 2 3 கடிகையில் உலர்ந்தது என்று. இகல் முகத்து இமையோர் தந்த வென்றியாய், போரிலே விண்ணவர் அளித்த வெற்றி பெற்ற அரசனே, தேவர்களையும் வெற்றி கொண்ட ராவணனே, ஏவச் சென்ற 1000 வெள்ள சேனை, உன்னால் ஆணையிடப்பட உனக்காக போர் செய்த 1000 வெள்ளம் எனும் அளவினராகிய உன்னுடைய படைகள் புறத்தது ஆக நின்றுளார், போர்க்களத்தில் ஓர் புறமாக நிற்க ராமன் கை நிமிர்ந்த சாபம் ஒன்றினால், ராமனது திருக்கரத்திலே ஏந்திய அவனது ஆற்றல் வாய்ந்த வில் ஒன்றினால் 2 3 கடிகையின் உலர்ந்தது. 6 நாழிகை பொழுதில் உனது மூலபல சைன்யம் முழுவதும் அழிக்கப்பட்டு விட்டது. இன்று யார் விருந்து இங்கு உண்பார் என்றார். இப்பொழுது யார் இங்கு இந்த விருந்தை உண்ண வரப் போகிறார்கள்? ஒருத்தனும் இல்லை. நாங்கள் போர்க்களத்தை கண்டு வரக்கூடிய தூதுவர்கள் ஆகவே நாங்கள் வர முடிந்தது. உன்னால் அனுப்பப்பட்ட ஒரு வீரன் கூட பிழைக்கல. சொல்லிட்டு மேலும் சொன்னார்கள், வலிக்கடன் வான் உளோரை கொண்டு நீ வகுத்த போகம் கலிக்கடன் அழிப்பல் என நிறுதற்கு கருதினாயேல் பலிக்கடன் அழிக்கற் பாலை அல்லது உன் குலத்தின் பாலோர் ஒலிக்கடல் உலகத்து இல்லை, ஊர் உளார் உளரே உள்ளார். என்ன இடம் பாருங்க. வலிக்கடன் வான் உளோரை கொண்டு, கட்டளையாக கடமையை செய்யும் வானத்தில் உள்ள தேவர்களை கொண்டு நீ வகுத்த போகம், உன்னால் உண்டாக்கப்பட்ட இந்த அற்புதமான உணவு போகம் முதலியன கலிக்கடன் அணிப்பல் என்று மகிழ்ச்சியில் முறையால் அழிப்பேன் என நிறுதற்கு கருதினாயில், உன்னை சார்ந்த வீரர்களுக்கு மகிழ்ச்சியோட தருவதற்கு முன் வந்தால் அவன் உயிரோட எவனும் சாப்பிட இல்லை, எல்லாம் செத்து போயிட்டான். அதனால அவனுக்கு திதி கொடுக்கறது வேணா கொடுத்துரும். பலிக்கடன் அழிக்கற்பாலை அல்லது இறந்தவர்க்கு செய்யும் பலிக்கடனாக இந்த உணவெல்லாம் படைச்சிரும். அதான் பண்ண முடியும். ஒருத்தனும் சாப்பிடுற நிலையில எல்லாம் எல்லோரும் இறந்தாயிற்று. இறந்தவனுக்கு திதி கொடுத்து பிண்டம் வைப்பது போல இந்த தேவர்களால் படைக்கப்பட்ட உணவை வச்சு வழிபாடு செஞ்சது. அதான் அதுதான் பண்ண முடியும். உன் குலத்தின் பாலோர், உன் குலத்தினை சேர்ந்தவர்கள் ஒலிக்கடல் உலகத்து இல்லை, ஒலிக்கின்ற கடலால் சூழ்ந்த உலகத்தில் யாரும் இல்லை. யாரும் இல்லை, ஊர் உளார் உளரே உள்ளார். ஊருக்குள்ள இலங்கைக்குள்ள எவன் இருக்கானோ அவன் தான் பாக்கி. மற்ற எல்லோரும் அழிக்கப்பட்டு விட்டார். ஈட்டாரும் உவகை ஈட்டி இருந்தவன். இந்த செய்தியை கேட்ட உடனே ராவணனுக்கு அதிர்ச்சி. நிஜமாதான் சொல்றீங்களான்னு கேட்டான். ஈட்டாரும் உவகை ஈட்டி இருந்தவன் இசைத்த மாற்றம் கேட்டலும் வெகுளியோடு துணுக்கமும் இழவும் கிட்டி ஊட்டு அரக்கு அணைய செங்கண் நெருப்பு உக உயிர்ப்பு வீங்க திட்டிய படிவம் என்னை தோன்றினான் திகைத்த நெஞ்சன். அதிர்ச்சி ராவணனுக்கு. என்ன, ஒருத்தம் கூட மிஞ்சலையா? ஏனென்றால் இந்த மூலபல சைன்யம் இதுவரைக்கும் தோல்வியே கண்டதில்லை. ஒவ்வொருவனும் ஒவ்வொரு ராவணன் அந்த படையில். ஏற்கனவே கம்பன் சொல்லிட்டான். அதனால அத்துணை பெரும் ஆற்றலோடு கூடிய அளவினுக்கு எண்ண இயலாத பெரும் படை ராமனால் அழிக்கப்பட்டதா? ஈட்டாரும் உவகை ஈட்டி இருந்தவன் இலக்குவனை மாய்த்தோம். ஆகவே இந்த மூலபல சைன்யத்தை கொண்டு வானரர்கள் அனைவரையும் கொன்றுவிடலாம் என்று
கற்பனையில் மிதந்து கொண்டிருந்த ராவணன் இசைத்த மாற்றம் கேட்டலும் தூதுவர்களால் சொல்லப்பட்ட சொல்லை கேட்ட உடனே வெகுளியோடு துணுக்கமும் இழவும் கிட்டி கோபத்தோடு நடுக்கும் இழப்பும் சேர. மூலபால சைன்யம் போய்விட்டது என்றால் ராவணனுக்கு முழு பலமும் போச்சு. நடுங்கினான். இப்படியும் நடக்குமா? இது வரைக்கும் நடந்ததில்லை. நடுக்கமும் கோபத்தோடும் என்ன ஊட்டு அரக்கு அணைய செங்கண் செவ்வரக்கு போன்ற தன் கோபத்தினால் சிவந்த கண்கள் நெருப்பு உக நெருப்பினை கக்க உயிர்ப்பு வீங்கு பெருமூச்சு உண்டாக திகைத்த நெஞ்சன் திகைப்படைந்த மனம் கொண்டு தீட்டிய படிவம் என தோன்றினான் எழுதிய சித்திர பாதை போல் அப்படியே திடுக்கிட்டுன்னு ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ஸ்டண்டுன்னு அப்படி நின்றுட்டான். எதிர்பார்க்கவே இல்லை. பெரியதோர் அதிர்ச்சி. என்ன செய்வதுன்னு தெரியல. என்னினும் வலியரான ராக்கதர் யாண்டும் வீயார் உன்னினும் உலப்பு இல்லாதார் உவரியில் மணலின் நீழ்வார் பின் ஒரு பெரும் பெயரும் இன்றி மாண்டனர் என்று பேசும் இந்நிலை இதுவோ பொய்மை விளிம்பினீர் போலும் என்று நம்பலை. என்னினும் வலியரான ராக்கதர் என்னை விட வலிமை கொண்டுள்ள மூலப்படை வீரர்கள் யாண்டும் வீயார் எப்பொழுதும் எங்கும் அழியாதவர்கள் உன்னினும் உவப்பு இல்லாதார் நினைப்பினால் கொல்வதானாலும் கொல்ல முடியாதவர். கற்பனையில கூட அவர்களை கொல்ல முடியாது. உவரியின் மணலின் நீழ்வார் கடல் மணலை காட்டிலும் எண்ணிக்கையில் மிக்கவர்கள் பின் ஒரு பெயரும் இன்றி மாண்டனர் பின்பு காண ஒருவரும் இன்றி இறந்தார்னு சொன்னீர்களே என்று பேசும் இந்நிலை இதுவோ என நீர் கூறும் இந்த நிலை இதுவோ நிஜமாதானா? பொய்மை விளம்பினீர் போலும் என்றான். என்கிட்ட பொய் சொல்லுகிறீர்களா? நிஜமாவே தான் அத்துணை வீரர்களும் இறந்து போனார்களா? அவர்களை யார் ஒருவராலும் கொல்ல முடியாது. கற்பனையில கூட அவர்களை அழிப்பதாக கற்பனை கூட செய்ய முடியாது. கடலினது மணல் பரப்பை காட்டிலும் அந்த மணல் பரப்பில் இருக்கக்கூடிய மணல்களினது எண்ணிக்கையை காட்டிலும் மிகுதியான எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் இறந்தார்கள். கதையா சொல்றீங்க? என்னிடம் பொய் பேசுகிறீர்களான்னு கேட்டாராம். நம்ப முடியாது. ஆனால் இது போன்ற பேரழிவை அவன் எதிர்பார்க்கல. முன்பே அவன் தன்னை தற்காத்து கொண்டிருக்க வேண்டும். கும்பகர்ணன் அழிந்த போதே புத்தி வந்திருக்கும். இந்திரஜித்தன் அடுத்து போன போதே கொஞ்சம் யோசிக்க தொடங்கி இருக்கும். அதனோடு அவனுக்கு மால்யவான் நிறைய அறிவுரை சொன்னான். அதையாவது கேட்டு செயல்பட்டு இருக்க வேண்டும். எதுவுமே செய்யல. ஆகவே தன்னிடம் தூது வந்து சொன்னவர்களை பார்த்து நீங்கள் பொய் சொல்லுகிறீர்களான்னு கேட்டு நின்றான். என்ன விடைன்னு அடுத்த வகுப்புல பார்க்க.